நிறைய ப்ரெக்னென்ட் பேஷண்ட்ஸ் என்கிட்ட கேட்குற ஒரே ஒரு வார்த்தை, மேம் என் ஸ்ட்ரெஸ் வந்து என் குழந்தைய பாதிக்குமா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது? அதுக்கு ஒரே ஒரு வார்த்தையிலே பதில் முடிச்சிடுறேன், கண்டிப்பாக பாதிக்கும். இந்த ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் அம்மாவையும் குழந்தையும் எப்படி பாதிக்க போகுது? குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே ரொம்ப எக்ஸசிவாக ஸ்ட்ரெஸ் ஆனவங்களுக்கு மிஸ்கேரேஜ் ரேட்ஸ் ஆர் ப்ரூவன் டு பி வெரி ஹை. இதெல்லாம் தாண்டி அந்த குழந்தைக்கு மூளை வளர்ச்சி பாதிப்பு இருக்கலாம்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நிறைய ரிசர்ச் பேப்பரில் என்ன சொல்லியிருக்கேன்னா, அம்மாவும் அப்பாவும் சரியா, அதாவது அந்த ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை மேனேஜ் பண்ணாமல், இல்லை ஃப்ரீக்வெண்ட்டாக சண்டை போடுறதோ, இல்லை அம்மா கண்டினியூஸாக ப்ரெக்னென்சியில் பயந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்த போதோ, ரொம்ப டிப்ரெஷனில் இருந்த போதோ, அந்த குழந்தைங்கள்லாம் ரொம்பவே டிமிடாகவும் பயந்தும் அண்ட் வளர வளர லேர்னிங் டிசபிலிட்டிஸ் ஆகட்டும், இல்லை ஆட்டிசம் ஆகட்டும், அதுவுமே ரொம்ப காமனாக பார்க்கறது உண்டு. ஆட்டிசம்னு ஒரு வார்த்தை சொன்னேன் இல்லையா? ஆட்டிசம்னா என்ன? இப்போ ஒரு சுகர் டெஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். சுகர் டெஸ்ட்னா சரி போய் நீங்கள் வந்து லேபில் போய் பிளட் டெஸ்ட் கொடுங்க, உங்கள் சுகர் லெவல் ஜாஸ்தியாக இருக்கா இல்லையான்னு பார்த்துடலாம் அப்படின்னு. ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அந்த மாதிரி ஒரு லெவலே கிடையாது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக நானே பேசிட்டேன்ல, இப்போது உங்களுக்கு கொஞ்சம் சில டிப்ஸ் தரப்போகிறேன். அட்லீஸ்ட் நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணேன்னு சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நிறைய ப்ரெக்னென்ட் பேஷண்ட்ஸ் என்கிட்ட கேட்குற ஒரே ஒரு வார்த்தை, மேம் என் ஸ்ட்ரெஸ் வந்து என் குழந்தைய பாதிக்குமா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது? அதுக்கு ஒரே ஒரு வார்த்தையிலே பதில் முடிச்சிடுறேன், கண்டிப்பாக பாதிக்கும். ஏன் நான் இதை ரொம்ப வந்து சீரியஸாக நான் இந்த வீடியோவில் பதிவு பண்ணணும்னு நினச்சேன்னா, நிறையா ரிசர்ச் பண்ணி டேட்டாஸ் இருக்குது. உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் டியூரிங் ப்ரெக்னென்சி உங்கள் குழந்தை உள்ளே இருக்கிற கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கிற குழந்தைய மட்டும் பாதிக்காமல், அந்த குழந்தை பிறந்து வளரும் போதும் நிறையா ப்ராப்ளம்ஸ் அந்த குழந்தைக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்ட்ரெஸ் இன் ப்ரெக்னென்சி எப்படி ஹேண்டில் பண்ணணும், எதெல்லாம் தான் ஸ்ட்ரெஸ், நம்ம எதுக்காக ஸ்ட்ரெஸ் ஆகிறோம், அந்த லெவல் ஆஃப் ஸ்ட்ரெஸ்னால் என்ன, அண்ட் நீங்கள் இந்த வீடியோவோட கடைசி பகுதியில் அந்த ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு நான் நிறைய ஸ்மால் சின்ன டிப்ஸ் கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது ஸ்ட்ரெஸ்லேயே எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ நீங்கள் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா, ஸ்ட்ரெஸ்லேயே நிறைய விதம் இருக்குது. நிறைய பேருக்கு சின்ன விஷயத்துலேருந்து இல்லை பெரிய விஷயம், நம்ம ஸ்ட்ரெஸ்ன்னு என்ன நினைக்கிறோம், ஒரு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்கள நம்ம இழந்துட்டோம், அவங்க இறந்து போயிட்டாங்க, அதுதான் பெரிய ஸ்ட்ரெஸ்ன்னு நினைக்கிறாங்க. இல்லை வேலை போயிடுச்சு, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், பணம் இல்லை, அந்த மாதிரி இதுதான் ரொம்ப பெரிய ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது மட்டும் இல்லை ஸ்ட்ரெஸ். இந்த சின்ன விஷயங்கள் டே டு டே லைஃப்பில், இப்போது உங்கள் பாஸ் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த ஒர்க் முடிக்கலன்னு திட்டுறாரோ, இல்லைனா உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை இருந்தாலோ, இல்லை சின்ன விஷயங்கள் உங்கள் குழந்தை சரியாக படிக்காமல் இருந்தாலோ, இந்த மாதிரி உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டி கூட ஸ்ட்ரெஸ் தான். ஆனால் உங்கள் பாடிக்கு இது சின்ன ஸ்ட்ரெஸ்ஸா பெரிய ஸ்ட்ரெஸ்ஸா அப்படின்றது டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியாது. உங்கள் பாடிக்கு உங்களோட ஹார்மோனல் பேலன்ஸ் ஆகட்டும், ஃபிசிக்கலாக இருக்கட்டும், இல்லை மென்டலாக இருக்கட்டும், மென்டல் ஸ்ட்ரெஸ், ஸோ இது எல்லாமே கலந்து உங்கள் பாடியோட ஹார்மோனல் சேஞ்சஸை உண்டாக்கும். ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ்னால் என்ன? இப்போ ப்ரெக்னென்சிலேயே நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியல் 2-3 மந்த்ஸ்லாம் ரொம்ப டயர்டாக இருக்கும், ஏன்னா வாமிட்டிங் எக்கச்சக்கமாக இருக்கலாம். ஸோ அது ஃபிசிக்கல் டயர்ட்னஸ். ரெண்டாவது மென்டல் ஸ்ட்ரெஸ். மென்டல் ஸ்ட்ரெஸ்னால் என்ன? ஓகே ஒரு குழந்தை பிறக்க போகுது, அந்த குழந்தைக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும், எப்படி இருக்க போகிறது, ஸ்கேன்ஸ் எல்லாம் நல்லா இருக்க போகிறதா, எனக்கு டெலிவரி எப்படி நடக்க போகிறது, நார்மல் டெலிவரியா சிசேரியன் டெலிவரியா, என் ப்ரெக்னென்சி ஜேர்னி எப்படி இருக்க போகுது, அது மென்டல் ஸ்ட்ரெஸ். ஹார்மோனல் ஸ்ட்ரெஸ்னால் உங்களோட என்டையர் பாடி தலையிலேருந்து கால் வரைக்கும் என்டையர் ஹார்மோன்ஸ் சேஞ்சஸ் டியூரிங் ப்ரெக்னன்சி. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ப்ரெக்னன்சியில் நடக்கக்கூடியது தான். இது எல்லாமே தீஸ் ஆர் டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் விச் யூ நீட் டு நோ. ப்ரெக்னென்ட் பேஷண்ட்ஸ் என்கிட்ட வரும்போது ஸ்ட்ரெஸ்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அது ஸ்ட்ரெஸ்ஸுன்னா எந்த வாரத்துலேருந்து வேணாலும் அது வந்துடும். அப்போ தான் 2nd மந்த் 3rd மந்த் ப்ரெக்னன்சிலே இருப்பாங்க. ஆனால் 2nd மந்தில் இருக்கும் போதே அவங்க டெலிவரி எப்படி ஆகும்னு யோசிப்பாங்க. எனக்கு நார்மல் ஆகுமா, இல்லை சிசேரியன் ஆகுமா டாக்டர், இல்லை இப்போது எனக்கு நார்மல்னால் வலி தெரியாமல் இருக்க இன்ஜெக்ஷன் போடுவாங்களா, எபிடியூரல் கொடுப்பாங்களா, இல்லை சிசேரியன்னா முதுகில் ஊசி போடுவாங்களே அது ரொம்ப வலிக்குமே. எக்கச்சக்கமான பேர் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதோ இல்லையோ, எது உங்களுக்கு வேணுமோ அது மட்டும்தான் எடுத்துக்கோங்க. ஏன்னா 3rd மந்த்லேருந்தே நீங்கள் வந்து டெலிவரி எப்போ ஆகும் எப்படி ஆகும்னு சொல்லி அப்போலேருந்தே நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆனீங்கன்னா ரொம்பவே கஷ்டம் அந்த என்டையர் ப்ரெக்னன்சியை காமாக பீஸ்ஃபுல்லாக எடுத்துன்னு போகிறதுக்கு. ஸோ ஒரு ப்ரெக்னென்ட் மதராக ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. சில பேர் வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, சில பேர் வந்து என் ஸ்கேன் ரூம்குள்ளே ஏன் டாக்டரை மீட் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னாலே ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க. இதனாலலாம் என்ன பாதிப்பு இருக்கும்? ஃபஸ்ட்டு குழந்தைய பாதிக்கும்னு நான் சொன்னேன் இல்லையா, அதுவே ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் அது எப்படி குழந்தைய பாதிக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த ஸ்ட்ரெஸ் வந்து அம்மாவை தான் பாதிக்க போகிறது.
அம்மாவை பாதிக்க போறதுன்னா எந்த விதத்துல பாதிக்கும்? அது தெரிஞ்சாதானே நம்ம ஸ்ட்ரெஸ் பத்தி பேசுறதுக்கு ஒரு பெரிய அர்த்தம் வரும் இல்லையா? அது யாரும் வந்து பெருசா கூட எடுத்துக்கிறது இல்லை. நான் எல்லா பேஷண்ட்ஸ் கிட்டயும் ஒன்று சொல்லுவேன், நீங்க ஸ்ட்ரெஸ்னா என்னால் அது ஈஸியாக குவான்டிஃபை பண்ண முடியாது. அதுதான் இருக்கிறதுலே ப்ராப்ளம். இப்போ ஒரு சுகர் டெஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். சுகர் டெஸ்ட்னா சரி போய் நீங்க வந்து லேப்ல போய் பிளட் டெஸ்ட் கொடுங்க, உங்க சுகர் லெவல் ஜாஸ்தியா இருக்கா இல்லையான்னு பார்த்துடலாம் அப்படின்னு. ஆனா ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அந்த மாதிரி ஒரு லெவலே கிடையாது. அந்த மாதிரி ஒரு லெவல் எங்கேயுமே வந்து நம்மளால ஒரு லேப்லயோ இல்லைன்னா ஒரு அப்பாரட்டஸ்லயோ வச்சு நம்ம செக் பண்ண முடியாது. ஸோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கு, உங்க பாடி படபடப்பு இருக்கு, உங்களுக்கு யூ ஆர் நாட் நார்மல் அப்படின்னு தெரிஞ்சாலே அங்கேயே யூ ஷுட் ஸ்டாப் திங்கிங் த ப்ராசஸ். அந்த ப்ராசஸை நிறுத்திட்டு நெக்ஸ்ட் உங்களை எப்படி காம் டவுன் பண்ணணுன்றது நீங்க யோசிக்கணும். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் அம்மாவையும் குழந்தையும் எப்படி பாதிக்க போகுது? ஃபர்ஸ்ட் அம்மாவை எப்படி பாதிக்கிறதுன்னு பார்ப்போம். ஏன்னா அவங்க ஹெல்த் நல்லா இருந்தால் தானே குழந்தைய பார்த்துக்க முடியும், அம்மாவாகட்டும் இல்லை குழந்தையாகட்டும். ஸோ இப்போ ஸ்ட்ரெஸ்னால ஃபஸ்ட்டு என்ன ஆகும்? இப்போ யாரான ஒருத்தர் ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆக போகிறது ஒரு ஹார்மோன், அது பேர் கார்டிசால். அந்த கார்டிசால் ஹார்மோன் என்னெல்லாம் பண்ணும்? அந்த கார்டிசால் ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகிறது எப்படி உங்களால் கண்டுபிடிக்க முடியும்? உங்களுக்கு ஹார்ட் ரொம்ப படபடப்பாக அடிக்கிற மாதிரி இருக்கலாம், இல்லை கொஞ்சம் வேர்த்து விடலாம், இல்லை உங்களால் வந்து கொஞ்சம் ப்ரீத் பண்ணவே டிஃபிகல்ட்டாக இருக்கலாம், கை கால் நடுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப செஸ்ட் டைட்னஸ் அந்த மாதிரி ஏதான நீங்கள் ஃபீல் பண்ணும் போது அப்படின்னா நீங்கள் உங்கள் பாடியில் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்கன்னு அர்த்தம். நான் பேஷண்ட்ஸ் கிட்ட சொல்கிறது, அம்மாவோட சுகர் லெவல் ஆகட்டும், ஏன்னா டயபெட்டிஸ், நீங்கள் ஸ்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா உங்களோட நார்மல் பிளட் சுகர் லெவலை விட சுகர் லெவல் அதிகமாக இருக்கும். ஃபர்ஸ்ட். செகண்ட், பிபி லெவல்ஸ் ஷூட் அப் வெரி ஹை இஃப் யூ ஆர் வெரி ஸ்ட்ரெஸ்ட். மூணாவது, உங்கள் இம்யூனிட்டி லெவல் கோஸ் டவுன். அண்ட் நாலாவது, நீங்கள் ஸ்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. உங்களோட பிஞ்ச் ஈட்டிங், அதாவது பிஞ்ச் ஈட்டிங்னா தெரியாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியாமையே தேவையே இல்லாமல் நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது. நாட் எவ்ரி ஒன் டஸ் தட், பட் நிறைய விமன் தே ஆல்சோ ஸ்மோக்கிங் ஆகட்டும் இல்லை ஆல்கஹால் ஆகட்டும் அதுக்குமே அடிக்டிவ் ஆகிடுவாங்க. நான் வீடியோஸில் சொன்ன மாதிரி போத் ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் இஸ் கம்ப்ளீட்லி நாட் அக்செப்டபிள். அது ப்ரெக்னன்சியில் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஸோ எவ்வளோ விஷயம் அம்மாவே அஃபெக்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ இது எல்லாமே சேர்ந்து நெக்ஸ்ட் அம்மா கிட்டேருந்து குழந்தைய பாதிக்க போகிறது. எப்படி குழந்தைய பாதிக்கும்? சும்மா நம்ம சொல்லி பிரயோஜனம் இல்லை இல்லையா? எப்படி பாதிக்கும்னா, நீங்கள் நினைக்காத அளவுக்கு there could be side effects for the baby. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே ரொம்ப எக்ஸசிவாக ஸ்ட்ரெஸ் ஆனவங்களுக்கு மிஸ்கேரேஜ் ரேட்ஸ் ஆர் ப்ரூவன் டு பி வெரி ஹை. ஏன்னா இதெல்லாமே ரிசர்ச் பேக்ட், நானா சொல்கிறது இல்லை. ஆப்வியஸ்லி அம்மாவுக்கு சக்கரை இருந்தாலும் சரி இல்லை பிபி இருந்தாலும் சரி, பேபிக்கு குறை மாதம் டெலிவரி ஆகலாம் இல்லையா? இப்போ குறை மாதம் டெலிவரி ஆனால் குழந்தைக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம்? ஆப்வியஸ்லி குறை மாதம் டெலிவரி ஆகும்போது பேபியோட வெயிட் எடை கம்மியாக இருக்க போகுது. ரெண்டாவது, குழந்தையோட குடல் பகுதி சரியாகவே உருவாயிருக்காது. ஸோ டைஜஷன் ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு இருக்கு. குழந்தையோட நுரையீரல் லங்ஸ் சரியாக ஃபார்ம் ஆகாமல் மெச்சூர் ஆகாமல் இருந்தால் மூச்சு தள்ளல் ப்ராப்ளம் இருக்கலாம், இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்கு, அவங்களோட எதிர்ப்பு சக்தியுமே இம்யூனிட்டி கம்மியாக இருக்கலாம். இதெல்லாம் தாண்டி அந்த குழந்தைக்கு மூளை வளர்ச்சி பாதிப்பு இருக்கலாம்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு. சரி, குறை மாதம் டெலிவரி விட்டுருங்க, நிற மாதம் டெலிவரி. நிற மாதம் அதாவது மெச்சோர் ஆன பேபி டெலிவரி ஆனால் கூட அந்த குழந்தையோட வெயிட்டு கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் கம்மியாக இருக்குன்னா, அம்மாவுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஆக்சிஜன் சரியாக குழந்தைக்கு போகிற வாய்ப்புகள் இல்லைன்றனால குழந்தையோட வெயிட் கம்மியாகலாம். அந்த நேர மாதத்தில் டெலிவரி ஆகிற குழந்தைங்களுக்கு கூட இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்குது, வீக்காக ஃபீல் பண்ணுவாங்க. இது எல்லாமே பிரச்சனை அம்மாக்கும் சரி குழந்தைக்கும் சரி ஸ்ட்ரெஸ்னால வர வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் விட்டுடுங்க. இப்போ நம்ம எவ்வளோ குழந்தைங்க ஒரு ரொம்ப பயந்து போகிற குழந்தைங்க, இல்லை படிப்பு சரியா, இப்போ ஏடிஹெச்டின்னு சொல்லுவோம், ஆட்டிஸ்டிக் சில்ட்ரன், அவங்களெல்லாம் எவ்வளோ பேர் நாங்கள் பார்க்குறோம் டே இன் அண்ட் டே அவுட். நிறைய ரிசர்ச் பேப்பரில் பேக்கப் ரிசர்ச் ஃபவுண்ட் இதில் என்ன சொல்லியிருக்குன்னா, அம்மாவும் அப்பாவும் சரியா அதாவது அந்த ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை மேனேஜ் பண்ணாமல் இல்லை ஃப்ரீக்வெண்ட்டாக சண்டை போடுறதோ, இல்லை அம்மா கண்டினியூஸாக ப்ரெக்னன்சியில் பயந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்த போதோ ரொம்ப டிப்ரெஷனில் இருந்த போதோ அந்த குழந்தைங்கள்லாம் ரொம்பவே டிமிடாகவும் பயந்தும் அண்ட் வளர வளர லேர்னிங் டிசபிலிட்டிஸ் ஆகட்டும் இல்லை ஆட்டிசம் ஆகட்டும் அதுவுமே ரொம்ப காமனாக பார்க்குறது உண்டு. ஸோ இந்த அளவுக்கு லாங் டேர்ம் இம்பேக்ட் ஒரு குழந்தைக்கு உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ்னால இருக்க போகுது அப்படின்னா, do you really think it's worth it? நான் பேஷண்ட்ஸ் கிட்ட சொல்கிறது அது ஒன்று தான்.
இப்போ நான் கொடுக்குற ஃபியூ டிப்ஸ் பாருங்க, அதை கேளுங்க. அந்த டிப்ஸை கேட்டுட்டு அதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. அண்ட் ரெண்டாவது, இந்த இந்த அளவுக்கு நான் வந்து ஒரு அஃபெக்ட் ஆகும் உங்கள் குழந்தை அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஏன் நிறைய பேருக்கு சந்தேகம் வரும். ஏன்னா மெடிக்கலாக நான் சொன்னாதான் உங்களுக்கு அதோட இம்பேக்டும் அர்த்தமும் புரியும். ஆட்டிசம்னு ஒரு வார்த்தை சொன்னேன் இல்லையா? ஆட்டிசம்னா என்ன, அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆட்டிசம்னா ஒரு குழந்தை பிறந்து ஒரு வெரைட்டி ஆஃப் சேஞ்சஸ் நீங்கள் பார்க்க முடியும் ஒரு குழந்தை பிறந்தோட. நிறைய பேர் சின்ன குழந்தைல இருப்பாங்க, குழந்தை பிறந்த உடனே வந்து மேலேயே பார்த்துட்ருக்காங்க, குழந்தை ஃபேனையே பார்த்துட்ருக்காங்க, ஒரு ஐ டு ஐ கான்டாக்டே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு சைன் ஆஃப் ஆட்டிசம். உங்கள் குழந்தையோட பார்வை நீங்கள் பார்க்கும்போது அந்த குழந்தை என்ன தான் டிஸ்ட்ராக்ஷன் மேலே இருந்தாலும் நீங்கள் தான் பேரை கூப்பிடும் போது அந்த குழந்தை உங்களுக்கு ஐ டு ஐ பார்க்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு சைன். செகண்ட் சைன், ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் வந்து ரொம்ப வேரியட் ஸ்பெக்ட்ரம். ரொம்ப மைல்டு ரேஞ்ச்லேருந்து மாடரேட் சிவியர் ரேஞ்ச் வரைக்கும் டிஃப்ரென்சஸ் கண்டுபிடிக்க முடியும் ஒரு குழந்தைக்கு. அந்த வளரும் போது ஒரு சோஷியல் இன்ட்ராக்ஷன், அதாவது ஒரு குழந்தை இன்னொரு குழந்தையோட பேசுகிற தன்மை அது நிறையவே குறைஞ்சிடுச்சு இந்த ஒரு வருஷம் 2 வருஷத்தில் கோவிட்னால, ஏன்னா வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால. ஆனால் அந்த ஒரு 1-to-1 இன்ட்ராக்ஷன் அந்த குழந்தைக்கு கம்மியாக இருக்கும். அவங்களே எதான பேசுவாங்க, இல்லை நிறையா கை தட்டுறது பழக்கம் உண்டு இருக்கலாம். அவங்க வந்து பேசுகிறதும் இன்னொருத்தர் கேட்குற கேள்விக்கும் அவங்க பேசுகிறதுக்கும் அவ்வளோ சம்மந்தமே இல்லாமல் இருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு விதமான ஒரு ஸ்பெக்ட்ரம், ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம்குள்ளே வரும். இதுவே குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போகும்போது லேர்னிங் டிசபிலிட்டிஸ்ன்னு சொல்லுவோம், இல்லை ஹைப்பர் ஆக்டிவ் கிட் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறது உண்டு. இந்த வார்த்தை எல்லாமே ஒரு அம்மாவை வந்து ரொம்ப புண்பட மாதிரி இருக்குமே தவிர, ஆனால் ஏர்லியராக நம்ம எவ்வளோ சீக்கிரம் நம்மளால் வந்து அதை கண்டுபிடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது. பிஹேவியரல் தெரப்பி கொடுத்தா அந்த குழந்தைங்க நல்லா ஆயிடுவாங்க. உங்கள் ஸ்கூல் டீச்சர் உங்களை கூப்பிட்டு, இல்லைம்மா உங்கள் குழந்தை வந்து ஒரு இடத்துல ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே உட்கார முடியல உங்கள் குழந்தையால், நான் சொல்லிக் கொடுக்குற பாடத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறது அப்படின்னு ஒரு டீச்சர் உங்களை கூப்பிட்டு சொல்கிறாங்க, இல்லை நீங்களே பார்க்குறீங்க ஒரு கான்சன்ட்ரேஷன் இல்லை ஒரு இடத்துல சுற்றிகிட்டே இருக்குது அந்த குழந்தை, இது எல்லாமே ஏஜ் வைஸ் தான். இதெல்லாம் வந்து ஒரு 2 வயசு 3 வயசுக்குலாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஆப்வியஸ்லி. ஏன்னா 3 வயசு குழந்தை ஒரு இடத்துல உட்கார போகிறதில்ல. ஆனால் இதுவே ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டோ இல்லை ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்டோ ஒரு 5-6 வயசுக்கு 7 வயசுக்கு மேலே போகும்போது அந்த குழந்தை அட்லீஸ்ட் அந்த ஒரு சப்ஜெக்டை ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் படிக்கணும், அந்த டீச்சர் சொல்கிறத கேட்கணுன்னா கண்டிப்பாக அந்த குழந்தை கேட்கணும். இதெல்லாம் தான் நார்மல் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த மாதிரி இதை தாண்டி வேறு எதான டிஃப்ரென்சஸ் நீங்கள் நோட் பண்ணாலோ கண்டிப்பாக உங்கள் குழந்தைய வந்து எவ்வளோ சீக்கிரம் ஏர்லியஸ்ட் நீங்கள் வந்து நம்ம சேஞ்சஸ் ஒரு பிஹேவியர் தெரப்பி கூட்டிகிட்டு போகிறோமோ அவ்வளோ ஏர்லியாக அந்த குழந்தைய நம்மளால் ட்ரீட்மெண்ட் பண்ணி நார்மலைஸ் ஆக்க முடியும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக நானே பேசிட்டேன்ல, இப்போது உங்களுக்கு கொஞ்சம் சில டிப்ஸ் தரப்போகிறேன். அட்லீஸ்ட் நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணேன்னு சொல்ல போகிறேன். ஏன்னா இந்த என்விரான்மெண்ட், இப்போ இருக்கிற சுச்சுவேஷன், சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஸ்ட்ரெஸ் தான் பற்றி பேசுகிறாங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைலேருந்து 65 வயசு பாட்டி வரைக்கும், இல்லை தாத்தா வரைக்கும். இப்போ என்னெல்லாம் டிப்ஸ் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஸ்பெஷலாக உங்களுக்காக தான் நான் சொல்ல போகிறேன் ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் திங், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது டேக் ஸ்டெப் பை ஸ்டெப். அது ப்ரெக்னென்சின்னு கூட இல்லை, எவ்ரிடே அந்த டேயை நீங்கள் க்ராஸ் பண்ணிட்டீங்களா, அந்த 1 டேயை லிவ் பண்ணுங்க, அதை வாழுங்க. அந்த வாழ்க்கை அப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த 1 டே நீங்கள் ஹெல்த்தியாக, ஆக்டிவாக, ஸ்மைலிங்காக நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுறீங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுறீங்களா, அதுதான் முக்கியம். உங்களோட வாழ்க்கையை அந்த ஒரு நாள் நல்லா லிவ் பண்ணுங்க, வாழுங்க. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ ஒரு நெக்ஸ்ட் ஒரு ஃப்யூச்சரை பற்றியோ, இல்லை ஒரு 3 மாதம் மேலே நடக்க போகிறதோ, இல்லை உங்களுக்கு டெலிவரி ஆக போகிறதோ, நார்மல் டெலிவரி சிசேரியன், அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க. அந்த 1 டே ஹெல்த்தியாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடுதா அதை ஹாப்பியாக பண்ணுங்கள். தட்ஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், ஆல்வேஸ் ஒரு மினிமம் 20 to 30 minutes ஆஃப் ஆக்டிவிட்டி. அது ப்ரெக்னென்சியில் முடிஞ்சது, இப்போ உங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எதுவும் இல்லைன்னா ஒரு வாக்கிங் போகிறதோ, இல்லைனா வந்து ஏதான ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, நீங்கள் யோகா பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, அதை பண்ணுங்கள். ஏன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எக்ஸ்போஷர் டு சன்லைட் ஆகட்டும், இல்லை நேச்சரே இருக்கட்டும், ஒரு 30 minutes ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஜஸ்ட் பை வாக்கிங் கூட உங்களோட மைண்டையும் சரி உங்களோட என்டையர் மூடியுமே கம்ப்ளீட்டாக அது மாற்றிடும். அது செகண்ட் பாயிண்ட். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நீங்கள் தனியாக கூட போகணுன்னு அவசியம் இல்லை. உங்கள் ஹஸ்பண்டை பார்ட்னர் கூட்டிகிட்டு போகலாம், இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போகலாம். உங்களுக்கு யார் இஷ்டமோ, உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு இஷ்டம் இருக்கோ அவங்கள கூட்டிகிட்டு போங்க. உங்கள் அம்மா அப்பாவை கூட இருக்கலாம். ஸோ அது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட், லிசன் டு குட் மியூசிக்.
மியூசிக் ஆகட்டும், உங்களுக்கு மியூசிக் பிடிச்சவங்களா இருக்கட்டும், இல்லை மியூசிக் கேளுங்க, இல்லை நிறைய ஸ்கிரிப்சர்ஸ் இருக்குது உங்களுக்கு, அந்த அந்த மாதிரி பாட்காஸ்ட் எல்லாம் இப்போ நிறைய அவைலபிளாக இருக்குது. ஆடியோ லிசன் பண்ணுங்கள், நல்லா லிசன் பண்ணுங்கள். ஒரு சாஃப்ட் மியூசிக் உங்கள் வீட்டில் ப்ளே பண்ணுங்கள். உங்களுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ, உங்களை ஹாப்பியாக வச்சுக்கும், இல்லை உங்களை ரிலாக்ஸ்டாக வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் கேளுங்க. 3வது. 4th, ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து ப்ரீதிங் அண்ட் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ்னு சொல்லுவோம். நிறைய பேருக்கு இப்போல்லாம் நிறைய பேர் பிராணாயாமம் பண்ணுறாங்க. அதாவது ஒன்றுமே இல்லை, வெறும் உங்களோட ப்ரீதிங், நீங்கள் நார்மலாக ஒரு இடத்துல உட்காந்து ஒரு 5 to 10 minutes உங்களோட ப்ரீதிங்கை கான்சென்ட்ரேட் பண்ணணும். அது மட்டும்தான், அதுக்கு பேர் தான் பிராணாயாமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இன்ஹேல் பண்ணுறதும் ஸ்லோவாக எக்ஸேல் பண்ணுறதும் உங்களோட ப்ரீதிங் பேட்டர்ன், உங்களோட ஹார்ட் பீட்டை நீங்களே அப்சர்வ் பண்ணுங்கள் ஒரு சைலண்ட் ரூமில். அண்ட் நான் நிறையா ஃபாலோ பண்ணுறது ஆல்வேஸ் குட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லாஃப்டர். அது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா உங்கள் ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் பீப்புள் யாராக வேணாலும் இருக்கலாம். சிரிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அது வந்து கம்ப்ளீட்டாகவே அந்த ப்ரெக்னன்சி ஆகட்டும் அண்ட் அந்த என்டையர் அந்த ஃபேஸ் ஆஃப் லைஃப் வந்து என்ஜாய் பண்ண வைக்கும். ஸோ அது நீங்கள் ஒரு மூவி பார்க்கலாம், இல்லை உங்கள் காமெடி ஷோஸ் பாருங்கள், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரானா உங்களுக்கு நீங்கள் ஃபோனில் கூட இல்லை வீடியோ காலில் கூட நீங்கள் பண்ணி பேசலாம். நான் ரொம்பவே முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லணும், அது நெகட்டிவிட்டி. ட்ரை அண்ட் அவாய்ட் நெகட்டிவிட்டி. அது யார்கிட்டேருந்து வந்தாலும் சரி. ஏன்னா நிறைய பேர் அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு நினச்சிட்டு அவங்களோட ப்ரெக்னன்சி ஹிஸ்ட்ரி, அவங்களோட ப்ரெக்னன்சி ஸ்டோரி, அது வந்து ஹாப்பியாக இருந்தால் பரவாயில்ல, அவங்களுக்கு நடந்தது, அவங்க ஃபீல் பண்ணது, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அதுனா அது எல்லாமே சம்டைம்ஸ் ரொம்ப வீக்காக இருக்கிறவங்களுக்கு மைண்டில் என்ன தோணுன்னா, ஓ நம்மளுக்கும் நடந்துருமோ, அந்த மாதிரி ஆனால் நம்மளுக்கும் அந்த மாதிரி ஆகிடுமோன்ற பயம் இருக்கும். ஸோ நீங்கள் நிறைய பேரோட ரொம்ப டீப்பாக டிஸ்கஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு நெகட்டிவ்னு தோணுறது அப்படின்னா ட்ரை டு அவாய்ட் ஆர் க்ளோஸ் தட் கான்வர்சேஷன். கீப் அவே நெகட்டிவிட்டி. ஐ திங்க் மேக் எவ்ரி டே a very happy day during your pregnancy because that's very important. நான் சொன்ன எல்லா திங்ஸும் இதெல்லாமே completely avoidable. That is the best thing. And என்னன்னா இதுக்கு மெடிசன்ஸ் கிடையாது. ஏன்னா எங்களால் எந்த மெடிசனும் உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ண முடியாது. ஸ்ட்ரெஸ்ஸை அதே டைம் எங்களால் இவால்வேட்டும், அதாவது நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்க பாருங்கள் இந்த லெவல் இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்கிற இதுவும் எங்ககிட்ட இல்லை, ஒரு சுகர் மாதிரி இல்லை பிபி மாதிரி. ஸோ வெரி வெரி ஸ்மால் டிப்ஸ், பட் டெஃபினட்டாக இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு உங்களோட ஹெல்த்தி ப்ரெக்னன்சியை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் டெஃபினட்டாக உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை யாரெல்லாம் ஒரு ஃபேமிலியில் இருக்கட்டும், யாரெல்லாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். ஹாவ் அ ஹாப்பி ப்ரெக்னன்சி, என்ஜாய் யுவர் ஃபேஸ், எவ்ரிதிங் ஹேஸ் அ சொல்யூஷன். அண்ட் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆறுதுனால அந்த சொல்யூஷன் வராமல் இருக்க போகிறதில்ல. ஸோ அதனால் பி ஹாப்பி, ஹாவ் அ சேஃப் டைம் அண்ட் அ ஹெல்த்தி ப்ரெக்னன்சி.